தெரிந்து கொண்டாயா? அருகாமையில் இருக்க பூதகணங்களுக்கு தெரியும், சபையாருக்கு விளக்கமாக தெரிவிக்க வேண்டும். ஆமா அமர்ந்திருக்கக்கூடிய பார்வதி தேவி, பார்வதி தேவி சமயம் 16 ஆமாங்க, சக்தி ஒன்று சமயம் 16 சொல்லக்கூடிய சொல்ல முடியாது. ஆமா, காஞ்சியிலே காமாட்சியாகவும், காமாட்சியாகவும், மதுரையிலே மீனாட்சியாகவும், மதுரையிலே மீனாட்சியாகவும், மைசூரிலே சாமுண்டீஸ்வரியாகவும், ஈஸ்வரியாகவும், காசியிலே விசாலாட்சியாகவும், புனலிலே மாரியம்மனாகவும், ஆமா தோப்பாடி கிராமத்திலே எல்லையிலே தோகை துச்சாதி காளியாகவும், சிங்கவாரத்திலே சத்தியம்மனாகவும், ஆமா மேல் மலையிலே அங்காள பரமேஸ்வரியாகவும், ஆமா மேல் பருவத்திலே ஆதிபராசக்தியாகவும், ஆதிபராசக்தியாகவும் அப்படி எனக்கு பல நாமதேயங்கள் உண்டு. அதுவும் தவிர இன்னும் தெரிகிறேன். ஆகட்டும். நான் வருகின்ற போது என் காலில் தண்டை கொளுத்தும், தண்டை கொளுத்தும், பட்டு ஆடையும், ஆமாங்க நான் மார்ஜில் இருக்கா, ஆமாங்க அதற்கு ஆவரணங்களும், என் தலையில மணி மகளும், ஆமாமா எப்படி சொல்லிட்டு பல பார்த்தா பல 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 சொல்லிக்கிறோமா. அதுவும் தவிர தெரியுது. ஆகட்டுமா. அம்மா நான் வருகின்ற போது
30 வாத்தியங்களும் ஆமாங்க இந்த சொல்லு மணி ஆமா மேளம் மேளம் தாளம் தாளம் பறையிசை ஆமா தேனி சொல்லு மணி ஆமா 32 வாத்தியங்களும் ஆமா எப்ப அதுவும் தவிர போடு 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 நின்னு பாடு அம்மா தாயே அந்த காரணமா ஆமா என்ன தெரியுமா என்னம்மா பரிவுள்ள காவலா கேளாய் உலகமெல்லாம் பூஜை கொண்டிருக்கும் வல்லமைக்கு வேண்டிய காத்தாறு கணக்கு எவ்வளோ ஒரு பிராமண கன்னியாகப்பட்டவர் ஆமா புலிமுன் கண் தோன்றி ஆமா நமக்கு ஒரு காவு பூஜைகளை ஆமாங்க அவளாய் கொண்டிருக்கான் ஆமா அண்ணவரை சமர் செய்து செய்து வெற்றி அடைய வேண்டும் ஆமா என் அருமை மைந்தனாகிய ஆமா காத்தவரான தைரியத்துக்கு ஆயிட்டோம் அப்படியே ஆட்டுங்க
சுவாமி நான் சபைக்கு வரும்போது வருகின்ற பாதி எவர் என்று தெரிகிறதா? சொன்னா தெரிஞ்சுக்கிறேங்க. அந்த மாரியம்மன் இருக்கிறார் ஆமா, என்னுடைய மகனாகப்பட்ட காத்தவராய் என்று தோற்றுவாள். காத்தவராய் என்று நம்ம அதுவும் தவிர அவன் தவிர இந்த வட்டத்தில் என் கையில் இருக்கக்கூடிய வட்ட சிலையும் ஆமா உரிமை மேலும் மேலமும் தாளம் ஆமா கத்தி கத்தி கேடயம் ஆமா அத்தனையும் எப்படி சொல்லிக்கிறீங்க பார்த்தாயா? ஆமாங்க பாத்தாம் தாம் தாம் உங்களுக்கு இந்த வட்ட சிலையுடன் கத்தி கடையும் கேடயம் என்று சொல்லக்கூடிய ஆமா கத்தி கடை நீட்டி வாழ அம்பரா அம்பரா சொல்லக்கூடிய 32 ஆயுதம் கரத்தில் தாங்கி பரம் புத்த பலத்தோடு வருகின்றீங்க. எப்படி வருகிறது ஆமாங்க அது
மாதர்கள் எல்லாம் மாதர்களாக கவரி வீச வேண்டும். வெண்தாமரை வீச வேண்டும். அதுவும் தவிர ஆமா. அடே காவலா நான் வந்து ஆகிவிட்டது. மாரியம்மன் வர வேண்டும். என்னை அடுத்த விதம் இன்னென்று விவரமாக கூற வேண்டும் தாயே. எவ்வளவு ஒரு பிராமண கன்னியாகப்பட்டவள் இந்த பூமியில் கண் தோன்றி நமக்கு ஒரு சாவு புரிஞ்சுகளை அவளாகி கொள்ள அவளை சும்மா விடக்கூடாது. சென்று ஜெயம் பெற்று அவருடைய கண்மணி காத்துறாங்க. அப்படியே சென்று வருகிறேன். வரும் வரும் கங்கையே வரும் வரும் கங்கையே மாரியம்மன் வந்த காத்தமுத்து என்றால் இந்த உலகம் எல்லாம் வாய்ப்படி பயந்தோடும். அப்படி இருக்க நீயோ ஒரு பிராமண பெண்ணானவன் என்னுடன் சமம் வருகிறாயா? மரியாதை பாதப்படி ஓடிவிடு.
நானும் ஒரு கோடேரி யானை, நீயோ ஒரு கூட்ட சிங்கம். இடத்தில் மோதினால் உன் ஜபம் செல்லாது. மதியாமல் நீயோ வீண்வாத சண்டைக்கு சமர்ப்படி வருகிறாய். உன்னை கழுகு சாட்சி காக்கை கொத்தும்படியாக செய்துவிடுவேன். ஜாக்கிரதை, மரியாதை பாந்து பணிந்து சென்று என்னை வெல்ல ஒன்றால் ஆகாது. மரியாதைகள் பார்த்து பண்ணால் உனக்கு உயிர் பிச்சு கொடுப்பேன். இல்லை என்றால் யமலோகம் செலுத்துவேன். ஜாக்கிரதை. வீண்மொழி பேச வேண்டாம் மெல்லிய பெண்களே கேளாய். அரியே வீண்மொழி பேச வேண்டாம் மெல்லிய பெண்களை ஆண் பிள்ளை என்றால் ஆண் பிள்ளை போல் வருமோ? நீயோ ஒரு சாதாரண பிராமண பெண், என்னோட சேவை பண்ணிக்கலாமா? மரியாதை பாதம் பிரிந்து ஓடிவிடு. உன் சிறுத்தை அறுக்கும்படியாக உன் மார்பை பிளக்கும்படியாக பானங்கள் விட்டிருக்கிறேன். இருந்தாலும் தடுத்துக்கொள். என்னை நீ மதிப்பில்லாமல் பாதை பணியும் என்று கூறுகிறாய். உன்னை என்ன பண்ண பாரு, உன்னை சின்ன பண்ண அறுத்து எடுத்து ஆக்கி போடுற பாருடி. காலம் நீயும்
மரியாதையாக இப்ப பாட்டு பண்ணிவிடு. அப்படியா? ஆமா பாப்போம். அடி என்ன காலமோ நீயோ அறவாம் என்னும் பாம்பு கல்லுண்டோ செங்குடனை அறவாம் என்னும் பாம்பு கல்லுங்கள் ஜகம் அது என்னை வெள்ளம் தீரண்டோ மங்களமா என்னை ஒரு தாயாக பவித்து கேளும் செங்கவாணி தந்த காத்தோராயனே சந்திரனை இருளும் வெல்லுமோ சூரியனை இருளும் பனிக்கூடமும் வெல்ல போகுமோ அதை போல இந்த கெட பகவானை அறவாம் என்னும் பாம்பு வெல்வதுண்டோ இந்த ஜகமதில் என்னை வெல்லும் தீரண்டோ மங்களமா என்னை ஒரு தாயாக பவித்து நானே அந்த அறிவுள்ள கொஞ்சா எதற்கும் அஞ்சாதவன் இந்நிலத்தில் உன்னால் சமம் செய்ய முடியாது மரியாதையாக பார்த்து பணிந்து
என்ன பாதுகாப்பு தெரிகிறாய்? உன்னை வாட்டவும் வரைக்கும் மாட வெட்டிருக்கு. மரியாதை பாடு பண்ணி ஓடிவிடு. மகனம் பெரிய மகமா அரிமையனங்கா சரியகம் பெரிய மகமா அரிமையனங்கா மஞ்சமல்லா அமலந்த அமர்ந்த மகனை கேளாய் கையினால் அது வந்து கடும் பெரும் புரிய வந்தால் வீரம் உண்ட என்ன நல்ல வீரம் உண்ட உன்னை கொள்ள வீரம் உண்ட என்ன நல்ல வீரம் உண்ட உன்னை கொள்ள வீரம் உண்ட என்ன நல்ல வீரம் உண்ட உன்னை கொள்ள வீரம் உண்ட என்ன நல்ல வீரம் உண்ட மாரியால் மகன் என்று மனதில் என்னை கொள்ள மாரியால் மகன் என்று மனதில் உன்னை கொள்ள மகன் என்று மனவெல்லாம் மாரியால் மகன் என்று என்னை ஜெயிக்கவனால் ஆகாது. மாரியால் மகன் என்று இதுவரைக்கும் நான் தயவு பார்த்திருக்கேன். இனி உன்னை தயவு பார்க்க முடியும். அப்படியே மரியாதை பார்த்து பண்ணுறேன். அடி எந்ததோ உலகம் நல்ல ஜெயிப்பார்கள் இல்லை. அடி எந்ததோ உலகம் நல்ல ஜெயிப்பார்கள் ஏற்றி வந்ததால் கண்டிப்பேன் பாராய் வெட்டி உன்னை காக்க இரையாக்கி விடு. மரியாதை பாடு ஓடி விடுது. கண்ணீர் என்ன சொன்ன காட்ட வராயா சொல்லிக்கிறாய். கண்ணீர் என்ன காட்ட வராயா சொல்லிக்கிறாய் என்று சொன்ன மாதிரி சொன்னோம். ஆமா, சிறு பிள்ளை என்னை ஜெயிக்கவனால் ஆகாது என்று மரியாதையாக என் பாட்டு பண்ணி கேட்கவில்லை. ஆமா, அவன் நம்ம இருந்து சம்மன் பண்ணான். ஆமா, அவனால் ஒன்றை ஜெயிக்க முடியவில்லை. எங்கே ஒரு மறைந்து விட்டான். அடிக்காத இந்த அமர்கோலம் தண்ணீர சமபுரிய வந்தான்
யாரு என்ன ஊரு உன் தாய் தந்தை பேர் என்ன விவரமா சொல்லி என் பாதம் வந்து ஆச்சு இல்லைன்னா நீ யமலாக நாடி மரகுல கனினாரடி என் மகிமைகள் மிகுந்திட உலகெல்லாம் பாடி மரகுல கனினாரடி இறங்கி வந்தவர் அவரால் உருவாக்கப்பட்டார் பார்க்க பண்ணி ஓடியா அடி அடி சித்தாரத்தகனாகி இந்த ஜெகமெல்லாம் துதித்தோட மிகப்பெரிய நானும் திருப்பதி மலையிலே வாசமாய் வீசக்கூடிய வெங்கடேச பெருமாள் தங்கை என்றும் முக்கன் படுத்த பரமகளிடா அண்ணாவிற்கும் மனைவியார் என்றும் தெரியாம என்னோடு சமர்க்க வந்தா ஒழுங்கா என் பாதம் அணிஞ்ச ஆச்சு நான் உடலை காக்கை கழுகு பொந்துமே பாடிட்டு விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையூர் வட்டம் துறப்பாடி நன்னகரிலே பேரு புகழோட வாழ்ந்து வரக்கூடிய பச்சையப்பன் முன்னாள் கவுன்சிலர் விளங்கக்கூடிய பச்சையப்பன் லட்சுமி இருவரும் சேர்ந்து இதோ அடியன் பபனுக்காக 201 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்னர் குடும்பத்தில் உங்கையம்மன் துணியிருந்து ஆளில் போல் தாய்த்து அருகு போல் வேரூன்றி முங்கில் போல் முசிக்காமல் வாழ வேண்டும். செய்யும் தொழில் மென்மேலும் மென்மேலும் வளர வேண்டும். கட்டிய மாங்கல்ய காமாட்சம்மன் போல் தழைக்க வேண்டும் என்று அம்மனை வேண்டுகிறோம். சுபோஜயம். அடி எல்லாம் அறிந்தவள் நானடி என் மனநடி
மீனவ குளத்து ஆற்றுல ஏரியில கூட்டுல மீன் பொடிக்கு ஆமாண்டி என்ன பார்த்து ஏறி நீ காய சோத்துங்க மரியாதை பார்த்து ஆடு பண்ணி கேட்கறாங்க கவி இந்த காரியே இந்த மாரியே தெய்வம் வந்து வளர்ச்சிட்டு அரக்க கண்ணியே அது வீரியம் எடுத்த வந்த விஜயகுல கண்ணியே இந்த கூறிய மக்கள் கொண்டு நரகுல பின்ன நானும் பரமன் திருமால் பிரம்மதேவன் ஆகிய தேவாதி தேவர்கள்லாம் இந்த இந்த பூலோகத்துல இந்த மாதிரியே தெய்வம் தூக்கி எழுதுறாங்க அப்பேற்பட்ட என்கிட்ட வந்து சௌரியத்தை காட்டுகிறேன் ஒழுங்காய பாதம் மணி இல்லை ஊக்கிய வேண்டிய எவ்வளவுதான் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் தொரப்பாடி நன்னகரில் பேர் புகழ் வந்து வரக்கூடிய கிருஷ்ணன் மஞ்சுளா அஜித் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதோ கங்கை அம்மனுடைய நாடக பிள்ளைகளை பாராட்டி ரூபாய் 501 அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்னர் குடும்பத்தில் கங்கை அம்மன் துணி இருந்து யாதோ ஒரு குறி இல்லாமல் சகல செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும், செய்யும் தொழில் யாதோ ஒரு குறி இல்லாமல் கட்டிய மாங்கலி காமாட்சி அம்மனும் தழைக்க வேண்டும் என்று எல்லாம் நல்ல கங்கை அம்மனை பிரார்த்திக்கிற சுபோ ஜெயம்.
பூமியும் முதல்கின்ற அந்த பிடிபட பதறி வாட ஆணிட எதையும் எதிர் கொள்ளவும் வெல்லவும் கங்கையை முத்துமாறி கத்தினார்கள். ஒரு பொறும் தங்கையே நீங்கள் இருவரும் அக்கா தங்கைதான் இருவரும் வெற்றி தோல்வி என்பது கிடையாது. ஆகையால் நீங்கள் இருவரும் நாட்டு மக்களும் பூலோகமும் தத்தளிக்கும் வெற்றி தோல்வி என்பதை காண முடியாது. வெற்றி தோல்வியை காண முடியாது. அதனால் ஆகையால் நீங்கள் 2 பேரும் அக்கா தங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்தால் மக்களும் நல்லா ஒற்றுமையா இருக்கும் தங்கா. ஆனால் அண்ணா சொல்லும் தங்கையே, தங்கையாப்பட்ட கங்கை அருமை மைந்தனாகிய காத்தவனை மயக்கமட செய்து விட்டான். அவரை எழுப்பி நம்மளோடு பிள்ளையாக இருக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் தங்கையே. அப்பனே வாடா வாடா என் அழகு கண்மணியே வாடா. அப்பனே வாடா வாடா
என் அழகு கண்மணியே வாடா ஒப்பில்லா மகனே வாடா உலகெல்லாம் துதிக்க வாடா மெய்யான வெம்பும் பெண்ணிலும் வீசினன் பிணைகளோடு செப்பியே காத்த முத்து செல்வரே எழுந்து வாடா அண்ணா அக்காவும் நாமும் நம் வீட்டில் போய் போஜனம் மருந்து அஞ்சு விட்டு சொல்லுவோம் கும்பலா சொல்லுவோம் அண்ணா அப்படியே சொல்லுவோம் தங்கையே. பண்ணிடலாமா?